அனைவருக்கும் வணக்கம். ஸோ நடந்து முடிந்த குரூப் 4 கவுன்சிலிங்கில் ஜேஏ முடிஞ்சிருச்சு. அடுத்த கவுன்சிலிங் டைப்பிஸ்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் போகிறப்ப இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான பதில் தான் இந்த காணொலியில். ஸோ முதல்ல டைப்பிஸ்ட்டாக நான் எடுக்கிறோம் சார், இப்போ டைப்பிஸ்ட்டாக நாங்கள் எடுக்கிறது பெஸ்ட்டாக ஜேஏவாக எடுக்கிறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜேஏ கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. அதுலேயே நிறைய டைப்பிஸ்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டை எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறப்ப ரேங்க் பின்னாடி இருக்கக்கூடிய டைப்பிஸ்ட்டுக்கு கூட நிறைய சர்வீஸ் கிடைக்கிறதுக்கான, அதாவது நிறைய முன்னாடி வேறு நல்ல டிபார்ட்மெண்ட்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரிசல்ட் வர்றப்ப டைப்பிஸ்டோடைய ரேங்க் எனக்கு 1000 இருக்குது சார் அப்படின்னா, உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 200லேருந்து 300 ரேங்க் முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஜேஏல எடுத்துட்டாங்க. இது முதல்ல வச்சுக்கணும். ஜேஏக்கும் டைப்பிஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்க்குறப்ப, ஜேஏ ஜூனியர் அசிஸ்டண்ட்டை விட டைப்பிஸ்ட்டில் ஒரு 200 ருபீஸ் சேலரி அப்படிங்கிறது அதிகம். ரெண்டாவது, ஜூனியர் அசிஸ்டண்ட்டை விட காமனாக ப்ராக்டிக்கலாக நடக்கிறத சொல்கிறேன், டைப்பிஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு ஈஸியாக குயிக்காக ப்ரொமோஷன்ஸ் கிடைச்சிருது. ரெண்டாவது. மூணாவது, இந்த டைப்பிஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு ட்ரைனிங் போக தேவையில்லை. நீங்கள் இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பவானி சாகர் ட்ரைனிங் போவாங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க மட்டும் ஒரத்தநாடு ட்ரைனிங் ப்ளஸ் பவானி சாகர் ட்ரைனிங் போடுவாங்க. இப்போ சில டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்கன்னா அந்தந்த மாவட்டங்கள்லேயே கூட ட்ரைனிங் அலாட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் டைப்பிஸ்ட் எடுத்தவங்க இந்த ட்ரைனிங் எதுவுமே பண்ணணும்னு தேவையில்லை. சார் ட்ரைனிங் பண்ணாததெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் டைப்பிஸ்ட்டும் அடுத்த ப்ரொமோஷன் வரணும்னா ட்ரைனிங்கை கம்பல்சரி முடிச்சிருக்கணும். இட்ஸ் அ மேண்டேட்ரி. ஸோ அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியவங்க பவானி சாகர் ட்ரைனிங்கை கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும். அதுலேயும் ரெவென்யூ எடுத்துருக்கக்கூடியவங்க ஒரத்தநாடு ட்ரைனிங், இப்போ விஏஓலாம் ஒரத்தநாடு ட்ரைனிங்கை முடிச்சிருப்பாங்க, பவானி சாகர் ட்ரைனிங்கை முடிச்சிருக்கணும். அப்புறம் தான் அடுத்த ப்ரொமோஷன் போக முடியும். டைப்பிஸ்ட்டுக்கு இந்த ட்ரைனிங் நாட் மேண்டேட்ரி, உங்களுக்கு ட்ரைனிங் கிடையாது. சரிங்களா? அடுத்து டைப்பிஸ்ட்டில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டைப்பிஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க அடுத்து அசிஸ்டண்ட்டாக வந்ததுக்கப்புறம், டைப்பிஸ்ட்டாக இப்போ உள்ளே போகிறீங்கல்ல, உங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் அசிஸ்டண்ட். அந்த அசிஸ்டண்ட்டாக போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ட்ரைனிங் அலாட் பண்ணுவாங்க. சரி, இப்போ அசிஸ்டண்ட்டாக நீங்கள் போகிறப்ப இந்த டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் 1 இயர் ஜூனியர் அசிஸ்டண்ட் சீட்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணாலும் ஜூனியர் அசிஸ்டண்ட் சீட்டில் 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய நிர்வாக அலுவலர், சரிங்களா, இல்லைனா அவங்க உங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் வரும். ஆனால் நடைமுறையில் இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக டைப்பிஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டோடைய ஒர்க்கையும் இடையில அப்பப்போ பார்த்து தான் அந்த ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுறனால, ஸோ அந்த 1 இயர் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணது அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் டைப்பிஸ்ட்டும் அப்படின்னு இவ்வளோ கம்பேரிசன் பார்க்குறப்ப, டைப்பிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நம்ம ஜூனியர் அசிஸ்டண்ட் எடுத்தது தப்போ, டைப்பிஸ்ட்டே எடுத்துருக்கலாமோ அப்படின்னு நினச்சிருக்கலாம். சரிதானே? சரி, இப்போ அடுத்த இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். டைப்பிஸ்ட்டில் எடுக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா, சார் நான் ஜூனியர் அண்ட் சீனியர் கிரேட் முடிச்சிட்டேன், ரைட்டா, இதில் தமிழ்லையும் முடிச்சிட்டேன், நான் இங்கிலீஷ்லேயும் முடிச்சிட்டேன், ஆனால் சிஓஏ கோர்ஸ் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆட்டோமேஷன் நான் கம்ப்ளீட் பண்ணலை, இதனால என்னை டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் கூப்பிட மாட்டாங்களா, இல்லை அதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன பதில் அப்படின்னா, நீங்கள் டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷனரி பீரியடுக்குள்ளார நீங்கள் சிஓஏ முடிக்கிறதுக்கான டைம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சிஓஏ முடிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, முடிக்கலைன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனரி பீரியட் தகுதிக்கான் பருவம்னு சொல்லுவாங்க, அந்த பீரியடுக்குள்ளார நீங்கள் சிஓஏ முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிருவீங்க. உங்களுக்கு சிஓஏ முடிக்கணுங்கிறது மேண்டேட்ரி. ரைட். ஸோ இது ஒன்று தான் வித்தியாசமே. இப்போ நான் டைப்பிஸ்ட் எடுக்க போகிறேன் சார், நான் இப்போ கவுன்சிலிங் போகிறேன், என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, நிறைய டிபார்ட்மெண்ட் இருந்தாலும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்ல டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் மக்களை சந்திக்கக்கூடியது, அடுத்து குயிக்காக ப்ரொமோஷனை கிடைக்கக்கூடியது, சனி ஞாயிறு லீவ் இருக்குங்கிறது, நான் அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறது, இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ், எனக்கு சொந்த மாவட்டத்திலேயே கிடைக்கணும்னு நினைக்கிறது, இப்படி நிறைய காரணிகளை வச்சு தான் அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்குறப்ப எந்த டிபார்ட்மெண்ட்டில் டைப்பிஸ்ட்டுக்கு மோஸ்ட் டிமாண்டபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை எடுப்பாங்க.
ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய துறை. ரெண்டாவது ப்ரொமோஷனும் அடுத்தடுத்து அவங்க டைப்பிஸ்டாக இருந்தாலும் அடுத்து ஆர்ஐ ஆயிடலாம். இதில் இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, சார் நான் டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் முடிச்சுட்டு போகிறேன், காலம் முழுக்க நான் அந்த பட்டனை தான் தட்டிக்கிட்டு இருக்கணுமா, நான் டைப்பிஸ்ட் வேலையிலே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அப்படி இல்லைங்க, நீங்கள் டைப்பிஸ்டாக போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ரொமோஷன் அசிஸ்டண்ட் கிடைக்கிற வரையே தான் யூஆர் டைப்பிஸ்ட். அதுக்கப்புறம் இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க என்னவாவாங்க, இப்போ உள்ளே போகிறப்ப அவங்க ஜேஏ கிடையாது, ஜேஆர்ஐ ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். அடுத்த ப்ரொமோஷன் அவங்களுக்கு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அது வரையே போவாங்க. சரிங்களா? அப்படி போகிறப்ப டைப்பிஸ்டாக இருக்கக்கூடியவங்களும் அடுத்த ப்ரொமோஷனுக்கு அடுத்ததுக்கு போயிடுவாங்க, ஜம்ப் ஆயிடுவாங்க. ஸோ உள்ளே என்ட்ரி ஆகிறப்ப மட்டும்தான் நீங்கள் டைப்பிஸ்ட். உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்ததுக்கப்புறம் என்ன ஜாப் உங்களுக்கு அலாட் ஆகுதோ, என்ன டெசிக்னேஷன் அலாட் ஆகுதோ அந்த ஒர்க்கை தான் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. ஸோ டைப்பிஸ்ட்டாக கண்டினியூ பண்ண மாட்டீங்க. சரிங்களா? ஸோ அதை வச்சு கன்சிடர் பண்ணி பார்க்குறப்ப எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் ப்ரியாரிட்டி வைஸ் பார்க்குறோம்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை தான் நிறைய பேர் எடுப்பாங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஏறத்தாழ 433 வேக்கன்சிஸ் டைப்பிஸ்ட்டுக்கு உண்டு. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்து நல்ல டிபார்ட்மெண்ட், மக்களை சந்திக்கக்கூடியது அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் டைப்பிஸ்ட் வந்து ட்ரை பண்ணுவாங்க. 14 வேக்கன்சிஸ் இருக்குது. ரைட். இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா இதுவும் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி 433 இருக்கிறனால முதலையே எடுக்கிறப்ப உங்களுக்கு விருப்பப்பட்ட பக்கத்திலேயே கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் கிடைக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் 14 வேக்கன்சி தான் இருக்குங்கனால 14 வேக்கன்சி எந்த டிபார்ட்மெண்ட்டில் எங்கே வேக்கன்ட் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அடுத்து நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடியது லோக்கல் ஃபண்ட் ஆடிட். லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் 36 போஸ்ட் இருக்குது. ஏன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் அடுத்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஈக்குவல். அதனால் அந்த டிபார்ட்மெண்ட்டை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். கமர்ஷியல் டேக்ஸில் 72 வேக்கன்சி இருக்குது. கமர்ஷியல் டேக்ஸ் மட்டும் இருக்கிறதுலே வித்தியாசமான ஒரு டிபார்ட்மெண்ட்டு. என்ன, இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி, ஸ்டேட் சீனியாரிட்டின்னு ரெண்டாக பிரிப்பாங்க. அது என்ன சார் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி, ஸ்டேட் சீனியாரிட்டி? டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டினா அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொமோஷன் வருதுன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ளார இருக்கக்கூடிய ரெவென்யூ ஆஃபீஸர்ஸுக்கு தான் ப்ரொமோஷன். அது இப்போ நான் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ஜாயின் பண்ணுறேன், நம்ம கேமராக்கார அண்ணே வந்து பக்கத்தில் மதுரை மாவட்டத்தில் ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோமே. இப்போ என் மாவட்டத்துக்கு சீக்கிரம் கூட ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இல்லைனா அவங்க மாவட்டத்துக்கு கூட சீக்கிரம் கூட ப்ரொமோஷன் கிடைக்கலாம். இது டிஸ்ட்ரிக்ட் அடிப்படையில் கொடுக்கக்கூடியது. இதுதான் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொமோஷன். சில டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் சீனியாரிட்டி, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொமோஷனே ஒட்டுமொத்தமாக அந்த பேட்சில் அந்த ஸ்டேட் முழுக்க யார் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்கள ஆர்டர் வைஸ் வச்சு அதன் அடிப்படையில் ப்ரொமோஷன் போவாங்க. இது ஸ்டேட் சீனியாரிட்டி. ஆனால் அந்த கமர்ஷியல் டேக்ஸ் மட்டும் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டிலையும் வராது, ஸ்டேட் சீனியாரிட்டிலையும் வராது. இடையில ஒன்று டிவிஷனல் சீனியாரிட்டி. அது என்ன சார் டிவிஷனல்? நிறைய மண்டலங்களாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சென்னை சவுத் ஜோன். சென்னை சவுத் ஜோனுங்கிறது ஜூனியர் ரெசிடென்ட் நிறைய பேர் இப்போ எடுத்த டிபார்ட்மெண்ட், நம்ம ஸ்டூடெண்ட்ஸே எடுத்துருக்குறாங்க. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த மாவட்டங்கள்லாம் சென்னை சவுத் டிவிஷனில் வரக்கூடிய டிவிஷனலில் சீனியாரிட்டியில் கமர்ஷியல் டேக்ஸ் வரும். ஸோ கமர்ஷியல் டேக்ஸில் 72 டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. டவுன் பஞ்சாயத்து கொஞ்சம் வேலை முன்ன பின்ன இருக்கும், இருந்தாலும் 5 வேக்கன்சி, அது ஓகே. ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், அதுலேயும் வேலைகள் அப்படி இப்படி இருக்கும். அதாவது கொஞ்சம் 381 வேக்கன்சிஸ். இந்த நம்ம எல்லாருமே ஒரு வேலைக்காக தான் படிக்கிறோம், ஆனால் வேலை கிடைக்கிறப்ப வேலையே இல்லாத டிபார்ட்மெண்ட் சொல்லுங்கன்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வேலைகள் இருக்கும், ரைட்டா? ஜுடிஷரி அப்படிங்கிறது மட்டும் எல்லாம் பயமுறுத்துகிறாங்க, வேலை அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. அது இயல்பாக அந்தந்த துறையில் இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடியது தான். சரிங்களா? எல்லா துறைகளும் மக்களுடைய பணி அந்தந்த துறைகளுடைய தேவைகளை பொறுத்து நம்ம பணி செய்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், 56 வேக்கன்சி இருக்குது. இந்த துறைகளை பொதுவாக நாங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கே ரெக்கமெண்ட் பண்ணது மகளிருக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணோம், ரைட்டா? ஆனால் அடுத்தடுத்த அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இன்டர்வியூ ப்ரொமோஷன் வரைய அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய சீனியர் மோஸ்ட் ப்ரொமோஷன் வரைய மகளிருக்குன்னா கிடைக்கும். ஜென்ஸுனா அசிஸ்டன்ட் வரைய தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது, ரைட்டுங்களா? அதனால் அந்த டிபார்ட்மெண்ட். அடுத்தது லேபர் டிபார்ட்மெண்ட். இதுவும் ஒரு கொஞ்சம் மதிப்பு வாய்ந்த துறைகளில் மிக முக்கியமான துறை தான். நான் திரும்ப சொல்கிறேன், எல்லா துறைகளும் நல்ல துறைகள் தான். அதில் லேபர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல 11 வேக்கன்சி, இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங், 115 வேக்கன்சி இருக்குது. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்கில் எம்ப்ளாய்மெண்ட் விங் ஒன்று இருக்கும், ட்ரைனிங் விங் ஒன்று இருக்கும். ரெண்டுலையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் விங் எடுத்திங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் விங்லேயே தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ட்ரைனிங் விங் எடுத்திங்கன்னா ட்ரைனிங் விங்லேயே வேலை செய்யும். இந்த எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப எது சார் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் ட்ரைனிங்கை விட எம்ப்ளாய்மெண்ட் தான் குயிக்காக ஃபில் ஆச்சு. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு, ரைட்? இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங்கில் 115 வேக்கன்சி இருக்குது.
இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த மாவட்டத்துக்கு பக்கத்திலேயே பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ரைட்டா? அடுத்தது கமிஷனரேட் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ், அது 21 பணியிடங்கள் இருக்குது. சரிங்களா? இந்த துறைகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் முன்னணியில் வைத்திருப்பார்கள். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னா உதாரணத்துக்கு பப்ளிக் வெல்ஃபேர், அடுத்தது ஹிந்து ரிலீஜியஸ், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்து, அக்ரிகல்ச்சரு. அதாவது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கில் டைப்பிஸ்ட் வேகன்சி கிடையாது, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் டைப்பிஸ்ட் வேகன்சி உண்டு. ஸோ இதெல்லாம் அடுத்த ப்ரியாரிட்டி. ஸோ இப்போ நான் முதல்ல சொன்ன ப்ரியாரிட்டி இருக்கக்கூடியதாக டைப்பிஸ்ட் அதிக பேர் விரும்பக்கூடிய துறைகள். சரிங்களா? அடுத்து சென்னையில் மட்டும் வேலை செய்யக்கூடிய டிபார்ட்மெண்ட் டைப்பிஸ்ட்டுக்கு எதெல்லாம் இருக்கும்? சார் நான் சென்னையிலே இருக்கணும். இப்போ மற்ற டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி சென்னையில் இருக்குன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் போய் எடுத்துட்டிங்கனாவே சென்னையில் தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்னென்ன? டைரக்டரேட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத், அதில் ஒரு 8 வேக்கன்சி இருக்குது. இதை எடுத்திங்கன்னா சென்னையில் தான் பணியாற்றுற மாதிரி இருக்கும். அடுத்தது தமிழ் டெவலப்மெண்ட், தமிழ் வளர்ச்சித்துறை, அதில் ஒரு 7 பணியிடங்கள் இருக்குது, அது சென்னையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் 11 வேக்கன்சி சென்னையில் இருக்கிற மாதிரி இருக்கும். டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்லேயே, ரைட்டா, டிஎன்பிசிக்கு படித்து டிஎன்பிசி ஆஃபீஸ்லேயே வேலை, அது 6 பணியிடங்கள், அது சென்னையில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டசபையில் இருக்கிற மாதிரி, நம்மளும் சட்டசபைக்குள்ளார போகலாம், எப்போ 2 வேக்கன்சி, ரைட்டா. அடுத்து தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீஸ், செக்ரட்டரியேட் சர்வீஸும் நல்ல நம்மளுடைய மாணவர்கள், என்னுடைய நண்பர்கள்லாம் கூட செக்ரட்டரியேட் சர்வீஸில் ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்க, டைப்பிஸ்ட்லேயே இருக்காங்க. அவங்களே கூட ஒரு 10 வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுவும் சென்னையிலேயே செக்ரட்டரியேட்லேயே வேலை செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், அதில் 2 வேக்கன்சி சென்னையில் பணியாற்றுவது போல் இருக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அதில் ஒரு 2 வேக்கன்சி சென்னை பேஸ்டு. அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் ஆர்ச்சிவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், இந்த தமிழ்நாடு ஆவண காப்பகம் மாதிரி, அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே வேலை செய்கிற மாதிரி இருக்கும், 7 வேக்கன்சி இருக்குது. அடுத்தது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இந்த அரசு போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த பயிற்சி நிறுவனம். ப்ளஸ் குரூப் 1ல் பாஸ் ஆகிட்டு டெப்டி கலெக்டர்ஸ் எல்லாம் ட்ரைனிங் அங்கே போவாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூட், அந்த இன்ஸ்டியூட் கிரீம்ஸ் ரோட்டில் இருக்குது. சரிங்களா? அந்த இன்ஸ்டியூட்டில் ஒரே ஒரு டைப்பிஸ்ட், அவங்க சென்னையில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது லீகல் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கனாலும் சென்னையில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த காணொலியில் டைப்பிஸ்ட் ஜேஏ 2 இருக்கக்கூடிய வித்தியாசம், அடுத்த ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ நீங்கள் சிஓஏ முடிச்சிங்கன்னா என்ன, முடிக்கலைன்னா என்ன நடக்க போகுது, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போகிறப்ப இந்த டைப்பிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னே வந்ததை விட ரேங்கிங் இப்போ கொஞ்சம் முன்னாடி வரலாம், அதுக்கான காரணம் என்ன, அதையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மோஸ்ட் எல்லாருமே ப்ரியாரிட்டி வைஸ் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்னென்ன, அதையும் பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து சென்னையில் மட்டும் ஒர்க் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்னென்ன, அதையும் பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ டைப்பிஸ்ட்டுக்கான கவுன்சிலிங்கான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாக வரும். ஸோ டைப்பிஸ்ட் எடுக்கக்கூடியவங்களும் தங்களை தயார்படுத்திக்கிங்க. உங்களுடைய கனவுகள் நினைவாக போகிறது. வாழ்த்துக்கள். வெராண்டா ரேஸின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டைப்பிஸ்ட்டை பற்றியும் கவுன்சிலிங்கை பற்றியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பதிலளிக்க காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.